அழகி, அழகி, வாளில பாதி வாளி கூட வரல அழகி. கொஞ்சம் எப்படியாவது அம்மைக்காண்டி தாழகி. யாமட்டி என்ன இந்த பாடு படுத்துக. உன்னை நம்பி நான் ஆர்டர் மோரை வேற வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த ஆர்டர் மோரை அழகி, கொஞ்சம் போல பாலை கறந்து அந்த வாளி ஒரு வாளியாவது நிறைச்சு தந்துரு அழகி. நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டே பால் கறப்போமா? இந்த ஆச்சி எங்க போனாவ? வீடு வீடா போய் கஞ்சி தண்ணியை வாங்கிட்டு வரேன், பாலை ஈஸியா கறந்துடலான்னாவ. ஆளையும் காணும். போன் போட்டு பாப்போம். அழகி, உன்னால பாதி வாளி கூட இன்னும் நிறையல. நீ ஒரு மனுஷின்னு ஒன்ன நம்பி நான் 2 வாளி வாங்கி வச்சிருக்கேன். மரியாதை காணும். 1.5 வாளிக்காவது நீ பாலை கறந்து தார, இல்லைன்னா சோறு போட மாட்டேன். ஏடி வாயில்லாத சீவன்டி, கொஞ்சம் போல சோறு கஞ்சி இருக்கிறதுக்கு போடுட்டி. ஏடி, சீவனுக்கு வாய் இருக்கா வாய் இல்லையா? வீட்டுல சோறு இல்லாச்சி, பழைய சாதமும் இல்ல, கழனி தண்ணியும் இல்ல. இதுக்கு மேல நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல? எட்டு சவச்சு மூலி ஒரு நாயோடும் தரமாட்டிக்கலாட்டி கொஞ்சம் போல தண்ணி சோறு கொடுத்து தண்ணி இல்லாம கிடக்குதியா? சீவை வித்தோல தரமாட்டிக்கலாட்டி எட்டி ஒரு வாயிலா சீவனுக்கு தண்ணி கொடுக்க எல்லாருக்கும் வடிகாட்டி. இங்க இருங்காச்சி, சோறு வடிக்காடுங்க. இந்த நேரம் வந்து எல்லார் வீட்லயும் கஞ்சி தண்ணி இருக்கா சோறு தண்ணி இருக்கான்னு கேட்டா எவ தருவா? சும்மா தேவையில்லாம வீட்டு நடைய நின்று சாப விட்டுட்டு கிடக்காதியா. ஏற்கனவே என் வீட்டுல கிழிஞ்சுதான் தொங்கிட்டு கிடக்குது குடும்பம். அதனால தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. சோறு தண்ணி ஏதாவது இருந்ததுனால புறவாட்டி கொண்டு 10 ரூபாய்க்காக கொடுக்க போங்க. ஆச்சி உன் சோறு தண்ணியை வாங்கி 10 ரூபாய் அங்க கொடுத்துட்டாலும் போதும். போட்டியோட ஊருக்காரவியலும் ஒரு மாட்டுக்கு தண்ணி கறதுக்கு என்ன வடிவடிக்கு உள்ளவளுக்கு குச்சிக்கிட்டும் குடஞ்சுக்கிட்டும் வருது. ஒன்னும் வேண்டாம், பொச்சுக்கிட்டு போங்கட்டி. இந்த கிளவிட்ட சொன்னா புரியுவா எப்படி? சீ, சாபம் விட்டுட்டு போறத பேர் மோரக்கட்ட. இதை முதல் அவள்கிட்ட கொடுத்துக்கிட்டு வருவோம். தெரியாம அவள் வீட்டுல போய் பாலை கறந்துட்டு 1/4 லிட்டர் கூட அந்த மாடு கறக்கல. அதுக்கு நான் 7 கிலோமீட்டர் மேல நடந்தாச்சு. தேரடி விதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. டங் டக்கான்டான் டங் டக்கான்டான். ஐயரு பொண்ணு மீன் வாங்க வந்தா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ. இன்னமும் சொல்வேன் தெரிஞ்சுக்கோ, தட்சணை கொடுத்து தெரிஞ்சுக்கோ. வடா மச்ச அவியலா வச்சிருக்கா. அவியலை தின்னுக்கிட்டு வயிற்று வலி வேற வந்துடக்கூடாது. கேசு கீசு பிடிச்சிட்டுனா சவ ஒரு மீனை வாங்கி பொரிச்சிருந்தா கூட நிம்மதியா தின்னுருக்கலாம். சாம்பாரா இருக்குமோ என்னத்த குண்டா நிறைய வச்சிருக்கா. எதுவும் கல்யாண வீட்லயும் சடங்கு வீட்லயும் போய் வாங்கிட்டு வந்துட்டால என்னன்னு தெரியலையே. சரி பரவாயில்ல, அவ அவியல் சாம்பார் வச்சாதான் நல்லா இருக்குது. வெளியில உள்ளதுன்னா நல்லா இருக்கும். 2ஐயும் ஒன்று போல போட்டு மிக்ஸ் ஆக்கி கலக்கி போட்டு சோத்துல வடிச்சு தின்னா சூப்பரா இருக்கும். நைட்டுக்கு அவியல் சாம்பார் பழங்கறியும் தோசையும். ஆஹா, நல்ல ஒரு மணத்தோடி சாப்பாடு. வடா மச்சான் வயசுக்கு வந்துட்ட. ஓ ஓ ஓ மிசா மலைச்சி முன்னுக்கு வந்துட்ட. ஓ ஓ ஓ இந்த ஆச்சி அநியாயத்துல வாராவளா பாரு. எவ்வளவு நேரம் நான் ஒண்ணுமே கொடுக்காம இதை போட்டு பாலை கறந்துட்டு இருக்குதுக்கு. கொஞ்சம் போல கஞ்சி தண்ணி எங்களையும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு. வீட்டுல என்ன வச்சிருக்கோம்? சாம்பார் வச்சிருக்கோமோ? பேசாம சாம்பார் எடுத்துட்டு வந்து கொடுத்து பாப்போம். அழகி, அமைதி ஐயரி, அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரே. நீ தின்னு தின்னு கொளுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல பாலை கறந்துட்டா ஒரு 1.5 வாளிக்காவது தந்துரு அழகி. மீதி இடத்துக்கு தண்ணியை ஊத்தி நான் சமாளிச்சு தொலைஞ்சிருதே. கடவுளே, கல்யாண வீட்டுல இருந்து போன் வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரத்துல பாலை கறந்து கொடுத்துடணும். கஞ்சி தண்ணி கழனி தண்ணி ஏட்டி எவராது கஞ்சி தண்ணி கள்ளி தண்ணி வச்சிருக்கலாட்டி கொஞ்சம் போல மாட்டுக்கு தாங்கட்டி. பாட்டி, இது என்ன வியாபாரம்? எங்கனே இல்ல நொங்கனே இல்ல, இது வியாபாரம் மாதிரியால இருக்கு. எவளாவது கஞ்சி தண்ணியும் கள்ளி தண்ணியும் தந்தோட மாட்டுக்கு போல கண்டி கத்திக்கிட்டு போறேன். ஓ அதானு. ஓ சரி 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 தள்ளிப்பா. மனுஷன் நொந்து டயர்ட் ஆயிட்டான். எப்பா என் பேயில போல எவளாவது கொஞ்சம் கஞ்சி தண்ணி கள்ளி தண்ணி கொடுத்தா தாங்கட்டியோட எல்லாம் ஊற்றி முடிஞ்சிருவாளோ போல இருக்கு. ஏடி எவளாவது வச்சிருக்கல மாட்டுக்கு பழைய சோறாது தந்து தொலைங்கட்டி. பத்து எதுக்கு இவ்வளவு அவசரமா ஓடுக? ஏடி என்னங்க வேலை இருக்குது? எதுக்கு இவ்வளவு அவசரம்? சாம்பார் அவியலை எங்க வாங்கிட்டு வந்த? நைட்டு 2ஐயும் போட்டு நல்ல பழங்கறி போட்டு தந்துருட்டி. தோசைக்கோ இட்லிக்கோ அழகு போல இருக்கும். நான் இப்ப சாம்பார அவியலையும் போட்டு பழங்கறி செய்ய நிலைமையில இல்ல. போய் 8 மணிக்கு முன்னாடி 2 வாளி பால் குப்பியா கொடுக்கணும். பால் வாளிய கொடுக்கணும். போய் எனக்கு கை கால்லாம் நடுங்குது. நீ
நீர் கொஞ்சம் டென்ஷன் ஆக்காம இருங்க. எடி எத்தனை வாளி வந்திருக்கு? ஐயோ நீர் வேற ஒரு வாளில பாதி கூட வரல. ஆச்சி கழுனி தண்ணியும் கஞ்சி தண்ணியும் வாங்க போயிருக்காவ. நான் வீட்ல இருந்த சாம்பார் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கழுவி போட்டு மாட்டுக்கு கொடுக்கேன். ஏ சாம்பார் எடி பழங்கறிக்கு என்ன செய்யுதுக்கு? நம்ம போறவ என்னத்தையும் வச்சு திங்கலாம். பழங்கறி இப்ப ரொம்ப முக்கியம் இருக்கு. அட பியாதி எடுப்பாள. நான் வேற அந்த சாம்பாரையும் அவியலையும் பார்த்துட்டு பழங்கறி போடக்கூடிய ஆசையில் இருக்கேன். எடி 10 எனக்கு கொஞ்சம் போல வச்சுட்டு எடுத்துட்டு போ. நல்ல அழகா இருந்து சாம்பார் மணமா இருக்கும்போதே நாக்கு ஊறிச்சு. சரி நமக்கு கொடுத்து வைக்கல, இன்னைக்கு அழகி திங்கணும்னு எழுதி வச்சிருக்குது, அதுக்கு கொடுப்போம். எப்படியோ 2 வாளி பாலை மட்டும் எனக்கு கறந்து தந்துட்டுனா வருக வருமானத்துல நான் 4 லிட்டருக்கு சாம்பார் வைப்பேனே. எடி கொஞ்சம் போல எனக்கு எடுத்து வச்சியாட்டி? ஏங்க உமக்கு நாளைக்கு அவிச்சு போறக்கு தாரேன். இன்னைக்கு அவ்வளத்தையும் தட்டி போக்கு கழுவி அழகிக்கு கொடுத்து எனக்கு 2 வாளி பாலை கறக்கணும். பாரு வயிற்றெல்லாம் கலக்குது. நம்பி வாங்கிட்டு வந்துட்டேன், குடுக்கலைன்னு கேவலம். ஐயோ அதுக்கு தாங்க அங்கே எங்கேன்னு ஓடிக்கிட்டு தெரியும். இன்னும் அவியல் இருக்குது, அவியலை வச்சு துவச்சைக்கு தின்னும் நல்லா இருக்கும். புரிஞ்சுவா? அவியல் வச்சிருக்கியா? சரி என்னத்தையும் வை. வாயில வந்து ஆசையை காட்டிக்கிட்டு நக்கி கூட பார்க்க விடாம கொண்டுட்டு போற. போ போ. அழகி வச்சிருக்க சாம்பார அவ்வளத்தையும் குடிச்சிடணும். குடிச்சிட்டு 2 நிமிஷம் தான் உனக்கு கேப்பு. அதுக்குள்ள எனக்கு 2 வாளி பால் நீ கறந்து தரணும். குடிமா எங்க அம்மல்ல எங்க அழகில்ல. குடி குடி போ குடி. அழகி அம்மா பாட்டு பாடட்டுமா? எடி குடிச்சிருட்டி. எடி ஒன்ன நம்பி 2 வாளி நான் வாங்கி வச்சிருக்கேன். நீ மோன்னு கடந்து கத்திக்கிட்டு கிடக்க. மூத்திரமும் சாணியும் நான் வரவே தவிர கொஞ்சம் போல பால கறந்து தாட்டி. பசராய நாங்கு எடை போட்டா, பசராய நாங்கு வடை போட்டா, சடா உனக்கு சடா. ஏ ஓரங்கட்டி ஓரங்கட்டி ஓ ஓ உளுக்கா ஓரங்கட்டி ஓ ஓ குடி அழகி. குடிச்சிட்டு பால கறந்து அழகி. வா எடி பத்திராளி பால் கறந்து வா. எங்க ஆச்சு இன்னைக்கு என்ன பாடுபட்டுட்டு கிடக்க திரும்ப இது கூட கடந்துக்கிட்டு. ஏச்சு வாளியில பாதி வாளி கறந்துருக்காச்சு. இந்த பாதி வாளியில நம்ம தண்ணியை கலந்தும் ஊத்த முடியாது. வேற எண்ணத்தை போட்டு நான் பால் மாதிரி கொண்டு கொடுக்கறது கதை. சவத்தை எவ்வளவு கொடுத்துட்டு இந்த மாட்டை வாங்கின நீ? பால் கறக்க மாட்டேங்குது. எட்டி சட்டி வச்சுக்கு நானே வந்து 4 லிட்டர் பால் கறக்கலாம் நினைச்ச மட்டும் கொஞ்சம் தூண்டு மட்டும் கறந்துட்டு. எட்டி நீ என் மேல மட்டும் சந்தேகப்பட்டாதட்டி. சந்தையப்பட்டு இப்ப என்னத்த ஆக போகுது? கொஞ்சம் இந்த கலந்து தண்ணி வைங்க. இங்கே இருங்க, என்னத்தை வைக்கிறது தெரியாம சாம்பார் அள்ளி பறிக்க வச்சுக்க, அது குடிக்கவே மாட்டேங்குது. ஏ பியாஜி எடுப்ப சாம்பார் ஏட்டி வச்சா அந்த காஞ்சிடாம காந்தலாட்டி செய்யும். நீ கலந்து தண்ணி கொடுப்போம். ஒரு மூஜையோட தரமாட்டு காலுவா, ஒரு சொத்த கேட்க மாதிரி கடந்து உள்ளே கிடக்காளுவா. அழகு ஏட்டி சாம்பார் திங்க குடி. குடிட்டி முக்கி முக்கி குடிச்சிட்டு பால் கறந்து தாட்டி. யார்ட்டி போன்ல? ஹலோ ஏக்கா, வாளியில பால் கறந்துட்டேலக்கா. ஏக்கா 4 லிட்டர் பால் எவ்வளவுக்கா? நான் 2 வாளி தந்திருக்கேன். வாளி அளவு கணக்கு போட்டு எவ்வளவுன்னு சொல்லுங்கக்கா, பைசாவை தந்துருதே. என்ன ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க அண்ணே. என்ன ஒரு நிமிஷம். 4 லிட்டர் பால் 15 ரூபான்னா ஒரு வாளி எத்தனை லிட்டர் பிடிக்கும் அண்ணே? ஒரு வாளி 10 லிட்டர் பிடிக்கும்க்கா. ஏ கடவுளே, 10 10 20. ஐயோ என்ன ஒரு நிமிஷம் இருங்க, நான் கணக்கு போட்டு தரேன். ஏட்டி ஏட்டி 10 லிட்டர் 4 லிட்டர் 15 1 லிட்டர் 600 ரூபா. அப்ப 10 லிட்டர் 600 ரூபா. ஏட்டி 10 10 20 லிட்டர் 1200 ரூபா. ஏ ஆண்டவரே, ஏசு கிறிஸ்து நாமத்திலே என்ன 1200 ரூபா வருவனே. உங்களுக்கு வந்து நான் 1100 ரூபா போட்டு தாரேன், சரியானே? சரி சரி, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்து வாங்க வந்திருக்கேன். என்ன தந்த இடத்துக்கே வந்துடவா இல்லை எப்படி? ஆச்சு 10 நிமிஷத்துல வராச்சு. வர சொல்லி படத்தை விடாத. வேற ஏதாவது வழி வச்சுட்டு பாலை கறந்து கொடுத்துடலாம். சரிண்ணே சரி, நாங்களும் வந்துருதேன். சரி நாங்களும் வந்துருதேனே. ஏ பியாயில போவாள ஏடி, இனி இதை நம்பி நமக்கு பால் கறந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்ல மாதிரி செய்யி.
என்ன ஆச்சு செய்துக்கு? ஏடி அந்த வாளியில பாதி வாளி பால் கறந்துருக்குவா, அதுல தண்ணியை ஊத்து, பால் பொடி இருந்தா அதை தூக்கி போடு. ஏடி கையில கல்ல எண்ணத்தை கடைக்க எல்லாம் இளவையும் தூக்கி போட்டு நிரப்பி குடுத்துருவா மாட்டி. 1200 ஓவா வர மாட்டி கையில. ஏடி 1200 வந்தா இன்னும் கொஞ்சம் பைசா போட்டு இன்னொரு மாட்டை வாங்கி விட்டுறலாம். இது சொன்னா தள்ளிட்டுலாம் அழகி கிளவி தூக்கி கிரியதுக்கு 3000 வச்சு இடிச்சுவேன் குடுப்ப மாட்டி. எனக்கு பயமா இருக்காச்சு. முத கஸ்டமர். நான் இது மூலமா பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுக்கலாம்னு நினைச்சேன். முத ஆர்டரே இப்படி சொதப்பிட்டு பாருங்கச்சி. ஏடி நான் சொல்லுக மாட்டி. ஏடி நான் எவ்வளவு பெரிய சமையல்காரின்னு உனக்கு தெரியுமில்ல? எவ்வளவு போட்டியெல்லாம் பரிசு வாங்கியிருக்கேன். நான் சொல்ல மாதிரி ஜெய் எல்லாம் சரியா வரும். சரியாச்சி. அந்த வாளி எங்க? எடுத்துட்டு வரேன். ஏடி வீட்டுல பால் பொடி இருந்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எடி பத்திராளி மோரே சிரிச்சு மெனிக்க வச்சிரு, காட்டி குடுத்துறாதடி. சரியாச்சி. ஏக்கா என்னாச்சுக்கா? இந்தாங்க அண்ணே, சீப்பேல 1200 ரூபாய் வந்துனே. 1100 தானே படத்துல நீங்க இருக்கு 200 போட்டியா? அதனால ஒண்ணு இல்ல, நான் சொன்ன உடனே நீங்க சரின்னு சொல்லி எனக்கு தந்ததே பெருசு. 100 ரூபாய் எடுத்தாவ போகுது. சரிக்கா, நான் போய் பார்த்துட்டு பால்லாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு போன் பண்ணுது 1/2 மணி நேரத்துல. சரியா? சரிடா. எடி 1/2 மணி நேரத்திலே வாட்டி வாங்க போறோம். சும்மா இருங்காச்சி. யாச்சி அந்த வாளியை கொடுங்க. சரிக்கா, நான் போன் போடுதேங்க்கா. ரொம்ப நன்றி, நல்லபடியா எல்லாத்தையும் சரி பண்ணி தந்துட்டிய. அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. நீங்க போன் பண்ணுங்க, நாங்க அதுக்காண்டி காத்துக்கிட்டு இருப்போம். வாரமுக்கா. வாப்பா ராசா வா வா. எப்படியும் வரும்போது 10 பேரை கூட்டிக்கிட்டு தான் வருவேன், அதனால பார்த்து மெதுவா வா. சும்மா இருங்க ஆச்சி. எப்பா எப்படியோ கொடுத்தாச்சு. யாச்சி கண்டுபிடிச்சிருவாரோ? அம்மா கண்டிப்பா கண்டுபிடிப்பா முட்டி. ஏன்னா நீ சுத்தமான பசுமால குடிச்சிருக்க, கண்டுபிடிக்காம இருக்கு. எடி அவன் கண்டிப்பா கண்டுபிடிப்பான். பொச்சுக்கிட்டு உட்காரு, போன வந்த பிறகு போவோம். எப்பா என்ன செய்யலாம்? யாச்சி ஒருவேளை கண்டுபிடிச்சு அடிக்க ஆளை கூட்டிட்டு வந்தா நம்ம எப்படி தப்பிக்கலாம்? இல்லைன்னா ஒருவேளை கண்டுபிடிச்சு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா களவு கேஸ் ஏமாத்தி கேஸ்னு போலீஸ் போட்டா யாச்சி வேற எப்படி எப்படி மாட்டுனா எப்படி எப்படி தப்பிக்கலாம்னு யோசிச்சு வைங்க ஆச்சி. டக்குனு அவசரத்துக்கு நமக்கு தோணாது. ஏடி நீ வேற சும்மா இருட்டி. ஏடி நான் பால் பொடிய டூ இஸ் டூ கிரீக்கு நம்ம மிக்சிங்ல போட்டோம்னா அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு யூடியூப்ல போட்டேன்னா மட்டி அந்த இதுல தான் நான் போட்டிருக்கேன். என்னாச்சு நீங்க டெக்னாலஜில நீங்க ரொம்ப பெரிய ஆளாயிட்டிய. இப்போ கடவுளே. ஏடி போன போன. ஹலோ, நான் பால் வாங்கிட்டு போனோம்னா 2 வாளிக்கு அவன் பேசுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஏக்கா என்னக்கா ஹலோ ஹலோங்குதியா? ஏக்கா கேக்குவா? ஹலோ கேக்குவுக்கு பாலுக்கு காப்பி போட்டு குடிச்சலாம் நல்லா இருக்குமா? ஏப்பி ஐயில போவா, அவன் இதுக்குள்ள போன் பண்ணிட்டானா? என்னட்டி சொல்லுங்க. ஏக்கா டேஸ்ட் உங்க மாட்டு பால் டேஸ்ட் மாதிரி இது வரைக்கும் எதுவுமே இல்லக்கா. ஏக்கா இன்னும் ஒரு 4 வாளிக்கு நான் ஆர்டர் தரேன். ஏக்கா அப்படி ஒரு டேஸ்ட் ஐஸ்கிரீம் தோத்துருமுக்கா. என்னன்னு சொல்லுதியா? அப்படியா? நான் சொல்லல, எங்க அழகி மாட்டு பால் அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஊர்ல எல்லாரும் அட்டி போட்டு வாங்குவாங்க. ஏட்டி பிள்ளைங்க கண்டுபிடிக்கல. அடைச்சு அவத்து முடியும் பசுமாட்டு பால் குடிச்சிருக்கானா? சும்மா இருந்தாச்சு. கண்டிப்பா 4 என்ன 6 வாளி தரேன் உங்களுக்கு. இது தேங்க்ஸ் அண்ணே. சரி நீ ஆட்டுன்னு வைங்க. ஏட்டி நீ ஏமாட்டி இப்படி பியாய் போலச்சிருக்க? ஏச்சி எல்லாம் ஒரு சந்தோஷம் தான். ஏச்சி அடுத்த 6 வாளி பால் தரவலாம். அப்ப நம்ம பால் பவுடர் வாங்கி வைக்கணும். வேற கொஞ்சம் தண்ணி எல்லாம் லிட்டர் கணக்கில் வாங்கி வைப்போம். பிசினஸ் தொடங்கிடுவோம். ஏப்பி ஐயில போவா. ஏட்டி எங்க இருக்கு எங்க? ஏட்டி இது நல்ல ஐடியா. ஏட்டி பசுமாலும் சொல்லிட்டு இப்படி குடிச்சோம்னா அழகு ஜாலிட்டி வாட்டி. ஏட்டி வா எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம்.